ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தங்க நான் முதலாக எடுக்கும் அவதாரமோ தசாவதாரமோ 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் என்ன அவதாரம் இருக்கிறேன், என்ன அவதாரமாக கொடுக்கிறேன். மச்சம் எனும் மீன அவதாரம் எதற்காக இருக்கிறேன்? சோமகாசுரனாகப்பட்டவன் கொடிய அரக்கனாகப்பட்டவன் 4 வேதங்களை களவாடி சென்றான். களவாடி நடு பார்க்கடலே ஒழுகிறான். பார்க்கடலே ஒளிந்த உடனே எடுத்தேன் மச்ச அவதாரம். ஒன்றேன் சோமகாசுரனை முதலாக, இரண்டாவதாக எடுத்த அவதாரம் கூர்மம் என்னும் ஆமை அவதாரம் எடுக்கிறேன். எதற்காக? தேவர் ஒருபுறமும் அரக்கர்கள் ஒருபுறமும் தேவ அமிர்தம் கிடைக்கிறார்கள். கடையும் பொழுது என்ன நடந்தது? மந்திரி மலை மத்தாபடுது ஒரு பக்கம் சாய, அதே சமயத்தில் கூர்மை என்னும் ஆமை அவதாரம் எடுத்து நடுக்கடலில் சென்று அமிர்தத்தை தாங்கி பிடித்தேன். வாடா தங்கையாப்பட்டால் உறங்கி விட்டால் என்று எழுப்படா தங்கா. தங்கா கதையாவது முடிந்தது, பொழுதும் விடிந்தது. எழுந்திரம்மா தங்கா. கதையாகப்பட்டது முடிந்தது, பொழுது பிடித்ததா? பொழுது பிடித்ததம்மா. அண்ணா நீங்கள் முதல் கதையாகப்பட்டது மச்சம் என்று மீன் அவதாரத்தை பற்றி எடுத்தீர்களே, அப்பொழுதே எனக்கு சற்று தூக்கமானது வந்து நான் ஆழ்ந்த நித்திரம் அடைந்தேன். அண்ணா முதல் சொல்லுக்கு 2ஆம் சொல்லுக்கு ஊங்கட்டிய நீ 3ஆம் சொல்லுக்கு உறங்கி விட்டாயா? தங்கா அப்படியாக இருந்துட்டாலும் உனக்குமோ நரமாத கர்ப்பிணியாக இருக்கிறாய். மாதம் 10ஆனது. உனக்கோ பிரசவ வழியாக பிடித்தால் நீ அச்சமே அண்ணனை நினைத்தால் உனக்கு மருத்துவ வச்சு அனுப்பிக்கிறம்மா. என்ன ஒரு விந்தையிலும் விந்தை பெருவிந்தையாக உள்ளது. கொட்டையிலும் கொட்டை பெருங்கொட்டையா உள்ளது. அவதாரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 2 சொல்லுக்கு ஊங்கொட்டிய தங்கை உறங்கிவிட்டார். மீதி கதையை சொல்ல சொல்ல யாரு ஊங்கொட்டி இருப்பா? என்னுடைய நானு கண்ணால் பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? கொல்லிமலை போனவளை, கொலகார வாத்தவளை, கோடி வித்த கத்தவளை, மாசான போனவளை நான் ஒரே இதுல பார்க்கல. ஏனென்றால் என்னுடைய தங்கையுடைய பவத்தில் இருக்கும் சிசுவாகப்பட்டது என்னுடைய அவதாரம் அனைத்தையும் கற்றுக்கொண்டான். அவன் பூளையை கால வைத்தால் என்னை சும்மா விடுவானா? பார்த்து பேசணும். என் தங்கச்சி பிரசவலை பிடிக்கும், பிடிச்சா தங்கச்சி அனுப்புவா. நான் சொல்றேன் வந்து சொல்லு.
மாயவா மருவத்தை பாட்டி அமுச்சு விடுறது சொன்னியே அந்த மருவத்தை பாட்டி எங்கன்னா அண்ணா மருவத்தை பாட்டி எங்க போயிருப்பா வர சொன்ன வரவே இல்ல ஆச்சி 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 கிட்ட நெருங்கிச்சு கண்ணே வீரபாண்டி அது அரியானூர் வீட்டுக்கு விஷயம் பக்கத்தால வீரபாண்டி பெரிய மனுஷன் அப்படி எல்லாம் பேசாத சரி சரி பாட்டியே அப்படியே வாடா அப்படியே குப்பத்தட்டு தண்ணி ஏ கோபாலே ஏ பின்னாடி என்னடா முளை குச்சிருக்குது ஏய் இங்க வா வர்ற கிளவி ஏங்கறா யார் எங்க கருணால் பாரு சாணி சாணியா சாமி சாமி என்று அழைக்க வேண்டும் எதுக்கு இந்த ரூபம் எதற்காக கூலி கிழவியாக வந்திருக்கிறேன் இது எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா சொல்றேன்டா சரிடா சொல் தாவா தப்பு அரிராம கண்ணனை பத்தி அறிகிற அரிராம கண்ணனை பத்தி அறிந்தவன் பூவுலகில் யாரு வருவனும் இல்லை இந்த வகுத்திலே உள்ள சிசுவாகப்பட்டதோ அறிந்து விட்டதல்லவா அதற்காக 7 கூணலாக மாறி இப்பொழுதோ தங்கச்சிக்கு பிரசவமாக வந்திருக்கிறேன் அண்ணன் போய் தங்கச்சி இதை பார்த்தா நல்லா இருக்குமா நான் என்ன இதே அவதாரத்திலே பாக்குறேன் அவதாரம் மாறி விடுவேன் எப்படி இருந்தாலும் இந்த ஒரே உயிர் தானே இப்ப நீ தங்கச்சி இதை பார்க்க போற அண்ணன் தங்கச்சி பார்க்க போற டும் 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 கோவிந்தா இது என்ன இது வேஷம் போற குண்டா டேய் கதையில என்னது சாடி சாணி செட்டு எது இருக்கு குழந்தையாவது எந்த குழந்தையாக இருந்தாலும் முதல் புகுலையில இருக்கும் பொழுது சிரமாவது விட்டுதான் பிறக்கும் தலை விட்ட போறங்க ஆமா காலை விட்டு போறது அவன் அப்படி அவன் பிறக்கும்போது பாத்துக்கிட்டான் தலையாவது விட்ட உடனே என்ன செய்வேன் தலையில குடிச்சு அழுத்துறேன் வேற குண்டா மாத்துறேன் சாணி சட்டிகள் அழுத்துகிறேன் மூச்சு முக்கியம் ஆமா மூச்சு முட்டினால் இறந்து விடுவான் அல்லவா இது எதற்காக கண்மரை கத்தி நான் கம்பர கத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன கண்மர கத்தி கண்ணுக்கே தெரியாம இடுப்புல சொல்லிட்டு வந்தனாலதான் கண்மரை கத்தி கால போக போக கம்பர கத்தின்னு மாறிடுச்சு கண்மர கத்தி தான் கம்பர கத்தி ஆமா எதற்காக இது தொப்புள் கொடியாவது அறுப்பதற்காக அங்க தொப்புள் குறியா இருக்கிற உன் கொடிக்கு எடுத்துக்காத இப்பொழுது என்ன செய்கிறேன் சீக்கிரம் பிரச்சனை பாக்குற டைம் ஆகுது போயிட்டே இருக்கிறோம் சபரித்துக்கு பார்க்க முடியாது அப்ப யாரையா வச்சு பாத்துக்க சரி வா கள்ள ஓட்ட வர்றது இப்பொழுது கூலிகளையாக மாறி மாயவா மருத்துவ பாட்டி எங்கதான் போனா இவெல்லாம் பெக்கிறது கண்டிஷன் தான் டேய் என் தங்கச்சிடா அப்படி பேசாதடா சீக்கிரம் பெத்தா பரவாயில்ல ஆதார் கார்டு வேற பதிவு பண்ணி போகும் நான் போய் பாக்குறேன் நான் கேட்க நீ பின்னாடியே கூடு என்ன என்னால இடுப்பு வலி தாங்க முடியலையே அம்மா டைரக்டா போகுதுல அம்மா என்னால இடுப்பு வலி தாங்க முடியலையே இதுல பூதுடி கிளவி எப்படி போதுட்டோம் டைரக்டா இல்ல வாட்ச்மேனா தான் போகுது நீ சுத்திட்டு போனா விடிச்சு பாரு இதுல போகுது நம்ம வயசான காலத்துல அப்படியே வந்தாங்க அங்க பார்த்து கிளவி இங்க இருக்கிறா ஆய் பாட்டி கண்ணு பாட்டியே இந்த பிள்ளைங்க கை தோடு போல இருக்குது
பாருடா ஐயா ஐயோ அண்ணா வீரவாண்டி நான் எத்தனையோ பொம்பளை எத்தனையோ தரம் இந்த நாடகம் வச்சு ஆடி விட்டாங்க இந்த அளவுக்கு அவரு குறைச்சதல்ல கொஞ்சம் இந்த பாய் கொஞ்சம் இழுத்துடுறா. என்ன பண்ணீங்க நான் இருக்கணும் இந்த பரவாயில்ல தான் கொஞ்சம் இல்லைங்கள கஷ்டம் போது அப்படியே ஓம்பு கொடுத்துட்டு கத்த மாட்டான் நான் முன்னால பாத்துக்கிறேன் நீ முன்னால பாரு நீ அப்படியே அந்த போடா. ஏன் இது எடுத்து பிடிக்க மாறப்ப இருடா நான் உட்காரணும் இல்ல உட்காரத்துக்கு மரப்படிக்கிறதுக்கு என்ன ஆகுது ஐயோ நான் சொல்றேன்டா இது பெக்காதுங்க போலாம் இது என்னமே செங்கலை சோழிக்கு எங்க பொச்செல்லாம் மண்ணு இதுக்கு வல்லவட்டமா கட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சொத்தையும் இல்லைங்கடா கூப்பிடுறா இல்லைங்கடா சும்மாவா கடை மண்ணு தொடச்சு விடு அப்புறமேட்டு போய் சும்மா சும்மா தான் இருக்கிறப்ப மண்ணு தொடம்ப சுண்ணாவா இருக்கிற சுண்ணி சொன்னா அப்புறம் எங்க மோஸ்தரமா குடிக்கிற மண்ணு கண்ணு சாமிங்க வாடா 5 10 போடுங்க நட பிச்சைக்கா வந்துருக்கிறேன் பாட்டி பொறுமா உட்காரு பாட்டிமா உட்காரு விட்டீர்களா வந்துருச்சாயா கண்ணு பிள்ளைக்கு வவுத்து வலி அதிகமா இருக்குது இது என்னமோ கவரு போடுறான் என்னன்னு நீ சீனிய அந்த ஐயோ மண்ட புண்டையில் வச்சுட்டு அக்கம் என்ன கவரு போடுறா அவங்கிட்ட போடுறா பைத்தியக்காரன் ஏதோ பண்றேன் மாலையே போடாத கொண்டுட்டு வாடா இப்படி போய் சுத்தி போடுங்கடா பிள்ளை பறக்க தெரியாத மாதிரி கவரு போட்டு தோடா பிள்ளை தொங்கணுமில்ல ஐயோ பொறு கண்ணு பாட்டி போடுறா ஐயோ பாட்டி ஓடு ஓடு உம்மால ஓக்க ஓக்கும்போது ஓதுட்டு ராவுலி போட்டேன் ஏண்டா டேய் கண்ணு நீ தானே கவுரு போட சொன்ன கவரு என்ன மேல போட்டு என்ன கழுத்துலையா மாட்டுக்கு என்ன போக்கடாங்க கட்டுறீங்க எங்க இவங்க வச்சுதான் குழந்தை பிறந்த அந்த சீலை வீட்டு கட்டி போண்டா மண்ணு போட்டு இந்த ஆளு குடி எல்லாம் பெருக்கா மேய்க்க